வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹோம் டியூஷன் தமிழ். டுடேஸ் டாபிக் 3ஆம் வகுப்பு பருவம் 1 பாடம் 3 மாட்டு வண்டியிலே. பயிற்சி பார்க்கலாம் வாங்க. சரியான விடையை தெரிவு செய்வேன். வயல் கூட்டல் வெளிகள். இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது வயல்வெளிகள். கதை கூட்டல் என்ன. இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது கதை என்ன. எழுதிக்கோங்க ஆன்சர். தண்ணீர். இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தன்மை கூட்டல் நீர். தன்மை கூட்டல் நீர். மேலே. இச்சொல்லின் எதிர்ச்சொல் கீழே. நட்பு. இச்சொல்லின் எதிர்ச்சொல் பகை. வினாக்களுக்கு விடையளிக்க. இதுலயே கொடுத்துருக்காங்க பாருங்க. இளமதியும் வளவனும் தாத்தாவுடன் எங்கு சென்றனர். ஆன்சர் நீங்களே எழுதிக்கோங்க, கீழே எழுதிக்கலாம். இளமதியும் வளவனும் தாத்தாவுடன் அத்தை வீட்டுக்கு சென்றனர். எங்க போனாங்க அவங்க? அத்தை வீட்டுக்கு சென்றனர். எழுதிக்கோங்க சில்ட்ரன். கதை கேட்ட குழந்தைகளிடம் தாத்தா கூறியது என்ன. கதை கேட்ட குழந்தைகளிடம் தாத்தா புதிர் போட்டார். என்ன சொன்னார் அவரு? புதிர் சொன்னார் இல்லையா? கதை கேட்ட குழந்தைகளிடம் தாத்தா புதிர் போட்டார். மூவரும் அத்தை வீட்டிற்கு எதில் சென்றனர். எதில் போனாங்க அவங்க? மாட்டு வண்டியில். அதை நம்ம சென்டென்ஸ் எழுதணும். அத்தை வீட்டிற்கு மாட்டு வண்டியில் சென்றனர். அத்தை வீட்டிற்கு மாட்டு வண்டியில் சென்றனர். எழுதிக்கோங்க சில்ட்ரன். நெக்ஸ்ட். கண்ணாடியில் பார்ப்போம். புதிருக்கு பொருத்தமான விடையை எழுதுவோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம கண்ணாடியில் நம்ம பார்த்தா எப்படி இருக்கும்? ஆப்போசிட் சைடாக தெரியும். அந்த மாதிரி இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கண். இது இங்கே எழுதிக்கோங்க நீங்களே விடையை கீழே. கா இன் கண். என்ன எழுதுவீங்க? கா இன் கண். இங்கே குடை. கூடை குடை. புத்தகம். பூ இத்த க இம் புத்தகம். கோலம். வாழைப்பூ. நெக்ஸ்ட் பாருங்க. 8 கைகள் விரிந்தால் ஒற்றை கால் தெரியும். அது என்ன? 8 கைகள் விரிஞ்சா அது என்னது? இது குடை. ஒற்றை கால் மட்டும்தான் தெரியும். அதுதான் இங்கே குடைன்னு எழுதிக்கணும். அது ஆன்சர் எழுதியிருக்கேன் பாருங்க மேலேயே, அதே எடுத்து எழுதிக்கோங்க. இங்கே தலையில் சூட முடியாத பூ. அது என்ன பூ? என்ன கொடுத்துருக்காங்க இங்கே? வாழைப்பூ. எழுதிக்கோங்க சில்ட்ரன். கையிலே அடங்கும் பிள்ளை கதை 100 சொல்லும் பிள்ளை. அது என்ன? புத்தகம். இங்கே எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும் தான் இந்த இடத்துல எழுதியிருக்கோம் பாருங்க. புத்தகம் எழுதிக்கோங்க. அன்றாடம் மலரும் அனைவரையும் கவரும். அது என்ன? கோலம். என்னோடு இருக்கும் சிறுமணி எனக்கு தெரியாது, ஆனால் உனக்கு தெரியும். அது என்ன? கண். சொற்களுக்குள் உணவுப் பொருள் கண்டுபிடித்து எழுதுவேன். இந்த சொல்ல என்ன இருக்கு? உணவுப் பொருள் இருக்கான். பார்க்கலாமா? பொடி. செங்கல். அதில் என்ன இருக்கு? பொங்கல். வங்கி. கடை. வா இங்கே டை. வடை. தோகை. ஆசை. தோசை. இந்த ஃபஸ்ட்டு லெட்டர் பாருங்க, இல்லை லாஸ்ட் லெட்டர் அந்த மாதிரி முகில். சறுக்கு. இங்கே முறுக்கு.